பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்கோள் மணிவண்ணாவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு மத்குரு சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருச்சந்த விருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய மேன்மையை பல பல பாசுரங்களிலே அனுபவிக்கிறார் திருமழிசை ஆழ்வார். எம்பெருமானுடைய பரத்வம், அந்தராத்மத்துவம், அந்தராத்மத்தை என்கின்ற இந்த விஷயங்களிலே மிக மிக ஊன்றியிருப்பவர் திருமழிசை ஆழ்வார் என்று அவருக்கு பெயர் உண்டு. ஆயினாலேதான் உபதேசரத்ன மாலையிலே மணவாள மாமுனிகள் கூட திருமழிசை ஆழ்வாருடைய பெருமையை சொல்லுகின்ற பொழுது இது நல் தவறுகள் கொண்டாடும் நாள் என்று, நல்ல தவமுடையவர்கள் கொண்டாடும் நாள் என்று, அந்தராத்மாவை ஆராதிப்பவர்கள் தான் தவமுடையவர்கள். ஆயினாலே துய்யமதிபற்ற மழிசைப்பிரான் பிறந்த நாள் என்று நற்றவர்கள் கொண்டாடும் நாள் என்று அருளிச் செய்தார். ஆயினாலே அந்த எம்பெருமானை அனுபவிக்க வேணுமென்னால் அது எப்படி அனுபவிக்க வேணும் என்று திருமழிசை ஆழ்வார் தெரிவிக்கின்ற பொழுது, நம்முடைய ஹிருதயத்தை எல்லாம் அடக்கி நாம் அப்படி தவம் செய்து அவனை அடைய வேண்டுமே தவிர, அதாவது வேறு விஷயங்களிலே கண் வைக்காமல் அப்படி அடைய வேண்டுமே தவிர, நாம் இப்படி பல விஷயங்களிலேயும் ஆசை வைத்து அவனிடத்திலேயும் ஆசை வைத்தால் அவனை அடைய முடியாது என்கிறதை தெரிவிக்கின்றார். ஒன்னினின்னு நத்தவம் செய்து உழியூழிதோரெலாம் நின்று நின்னவன் குணங்கள் உள்ளியுள்ளந்தூயராய் என்னெதன்னு தேவதேவர் உம்பரும் பரும்பராய் அந்நியங்கள் எங்கண் மாலை யாவர் காணவல்லரே. அந்த எம்பெருமானை காண வேணும் என்றால் எப்படி நாம் காணலாம் என்றால் தெரிவிக்கின்றார் பாருங்கள். ஒன்றி நின்று அந்த எம்பெருமானிடத்திலேயே நம்முடைய மனத்தை ஒற்ற வைக்க வேண்டும். வேறு எதிலேயும் நம்முடைய மனத்தை சிதறவிடாமல். இந்த தவம் செய்பவர்கள் ஒரே விஷயத்திலே தங்களுடைய கவனத்தை செலுத்துகிறார்களே, அதைத்தான் ஒன்றி நின்று நற்றவம் செய்து. அந்த நற்றவம் என்கிற சப்தம் மணவாள மாமுனிகள் திருமழிசை ஆழ்வாரை பற்றி சொல்லுகின்ற போது நற்றவர்கள் என்று அவரை எடுத்தார் இல்லையா? அந்த நற்றவர்கள் யார் என்பதை இந்த பாசுரத்திலே திருமழிசை ஆழ்வாரே அருளி செய்திருக்கிறார். ஆகையினாலேதான் இதைத்தான் மணவாள மாமுனிகளும் கூட அந்த திருமழிசை ஆழ்வாருக்கு சொன்னார் என்றே நாம் கொள்ளலாம். ஆக அந்த ஒன்றி நின்று நற்றவம் செய்து நல்ல தவம் செய்ய வேண்டும். அதுவும் எத்தனை காலம் என்றால் ஊழி ஊழிதோரெல்லாம், ஊழி ஊழி காலங்கள், எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் அப்படியே நின்று அப்படியே நாம் செய்ய வேண்டும். இளைப்பினை இயக்கம் நீக்கி இருந்து முன் இமையை கூட்டி அளப்பில் ஐம்புலன் அடக்கி அன்பு அவர் கண்ணே வைத்து துளக்கமில் சிந்த செய்து தோன்னலும் சுடர்விட்டு என்று திருமங்கையாழ்வார் அருளிச் செய்கின்றார் திருக்குறுந்தாண்டகத்திலே. அது இவர் அருளிச் செய்ததை பின்பற்றி அருளிச் செய்தது என்றே நாம் கொள்ளலாம். அப்படி ஒன்றி நின்று நற்றவம் செய்து ஊழி ஊழிதோரெல்லாம் நின்று நின்று அவன் குணங்கள் உள்ளி. நின்று நின்று என்றால் எப்பொழுதும் இடைவிடாமல் அவனுடைய திருக்கல்யாண குணங்கள், அந்த எம்பெருமானை உபாசிக்கின்ற பொழுது அவனை குணமுடையவனாகவே உபாசிக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கின்றபடியினாலே அந்த குணங்களை உள்ளி, அந்த எம்பெருமானுடைய குணங்களையே நாம் எப்பொழுதும் நெஞ்சிலே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இதுவும் எத்தனை நாள் என்றால் ஊழி ஊழி தோறலாம். அதற்கு மேலே உள்ளி உள்ளந்தூயராய், அந்த உள்ளத்திலே தூய்மை இருக்க வேண்டும். தூய்மை என்னால் எது தூய்மை? இப்படியெல்லாம் தவம் செய்வது ஏதோ ஒரு அற்ப பயனை பெறுவதற்காக அல்ல, அந்த எம்பெருமானையே அடைவதற்காக என்கிற நினைவு இருந்தால் அதுதான் தூய்மை. அந்த விஷயத்தைத்தான் இங்கே உள்ளி உள்ளந்தூயராய். ஆக ஒருத்தன் தவம் செய்கிறான் என்றால் இப்படி ஒன்றி நின்று நல் தவம் செய்து ஊழி ஊழி தோறலாம் நின்று
அவனை உள்ளி உள்ளம் தூயராய் என்று இப்படி தெரிவித்தார். அதற்கு மேலே இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் சென்று சென்று தேவராய், சென்று சென்று என்னால் மேலே 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 இன்னும் சென்று அவன் தேவராய் என்றால் அந்த உயர்ந்த தேவஸ்தானத்தை மேலே மேலே எப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்தாலும் தேவராய் அன்றி எங்கள் செங்கண்மாலை யாவர் காண வல்லர், சென்று சென்று தேவ தேவர். அப்படி இருந்தாலும் கூட எப்பேற்பட்ட உம்பர் 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 என்று சொல்லும்படியாக மேம்பட்ட ஸ்தானத்தில் இருப்பவராய் இருந்தாலும் கூட அவர்களாலே எம்பெருமானை காண முடியாது. பின் யாராலே காண முடியும்? இப்படி ஒன்றி நின்று நல்தவம் செய்து ஊழி ஊழி தோறலாம் நின்று நின்று அவன் குணங்கள் உள்ளி உள்ளம் தூயராய் இருப்பவர்களுக்குத்தான் எம்பெருமானை காண முடியும். அவர்களுக்கு அன்றி வேறு யாவர் காண வல்லர், யாவராலே அந்த எம்பெருமானை காண முடியும் என்பதாக இந்த பாசுரத்திலே தெரிவித்தார். உடனே அடுத்த பாசுரம் 76வது பாசுரம், அதுல என்ன தெரிவிக்கிறார் என்னால் இதே அர்த்தத்தை தான் தெரிவிக்கிறார். அதாவது தவம் செய்தல் என்னால் எம்பெருமானிடத்திலேயே மனத்தை வைத்தல் என்கிறதை கீழே 75வது பாசுரத்திலே தெரிவித்தார். அது மட்டும் போதாது, அந்த தவம் செய்கிற காலத்திலே மற்ற விஷயங்களிலே நமக்கு நெஞ்சு செல்லாமல் அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்தினால் அல்லது எம்பெருமானுடைய அருள் நமக்கு கிட்டாது என்கிறதை அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். உன்புல வழி அடைத்து அறக்கிலச்சினை செய்து நன்புல வழி பிறந்து ஞானனற் சுடர்கொளி என்பிலங்கிழஞ்சுருகி உள்கணிந்தெழுந்ததோர் அன்பிலண்ணி ஆழியானை யாவர் காண வல்லரே. அந்த எம்பெருமானை யார் காண வல்லர் என்றால் தெரிவிக்கிறார். அந்த கீழே பாசுரத்திலே ஒன்றி நின்று நற்றவம் செய்துன்னு சொன்னாரே, அந்த நற்றவம் செய்வர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை இந்த பாசுரத்திலேயும் விவரித்து காட்டுகிறார். எப்படி இருக்க வேண்டும் என்றால் புன்புல வழி அடைத்து, புன்புல வழி என்னால் தாழ்ந்த விஷயங்களிலே நாம் செல்லக்கூடிய நம்முடைய நெஞ்சு செல்லக்கூடியதாக இருக்குமாம், அது போகக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? அந்த புன்புல வழியை அடைத்து விட வேண்டும். அது அடைப்பது என்னால் எப்படி அடைக்க வேண்டும் என்பதை திருமழிசை ஆழ்வார் மிக அழகாக தெரிவிக்கிறார். அறக்கு இலச்சினை செய்து என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வழியை அடைத்து பூட்டி அதற்கு அரக்கிலே இலச்சினை வைத்து விட வேண்டும் என்கிறார். அதாவது யாராலும் திறக்க முடியாதபடி செய்வதற்கு நாம் சொல்லுவதில்லையா, அரக்கிலே சீல் வைப்பது என்று சொல்லுகிறோமே, அதுபோல என்ன செய்ய வேண்டும்? தாழ்ந்த விஷயங்களிலே நெஞ்சு சிறிதும் செல்லாதபடிக்கு புன்புல வழியை அடைத்து, புண்மையான வழியிலே செல்லக்கூடிய புலன்களை அடைத்து அரக்கு இலச்சினை செய்து அப்படி அதை மூடிவிட வேண்டும். மூடிவிட்டால் அந்த புலன்களுக்கு வேறு என்ன வழி என்னால் உடனே தெரிவிக்கிறார். நன்புல வழி திறந்து என்று நல்ல விஷயங்களிலே நம்முடைய புலன்களை செலுத்த வேண்டும். தாழ்ந்த விஷயங்களிலே செல்லக்கூடிய புலன்களை அந்த வழியை அடைத்து விட வேண்டும். புலன்களை அடைக்க சொல்லவில்லை, அந்த வழியை அடைக்க சொல்லுகிறார். அதற்கு பிறகு நன்புல வழி திறந்து நல்ல விஷயத்திலே, அதாவது பகவத் விஷயத்திலே செல்லும்படியாக அந்த புலன்களை எல்லாம் அப்படி திருப்ப வேண்டும். நம்முடைய கண் எம்பெருமானையே காண வேண்டும், காது எம்பெருமானை பற்றியே கேட்க வேண்டும், வாய் எம்பெருமானை பற்றியே பேச வேண்டும். இப்படி அவயவங்கள் எல்லாம் அந்த புலன்கள் எல்லாம் நல்ல வழியிலேயே செல்ல வேண்டும் என்பதைத்தான் நன்புல வழி திறந்து. அதற்கு மேலே ஞானனற் சுடர் கொண்டு, அதைத்தான் ஞானனற் சுடர்கொளி என்று தெரிவிக்கிறார். அதாவது ஞானமாகிற நற்சுடர், நல்ல வழியிலேயே சென்றோமானால் அந்த ஞானமான விளக்கு நன்றாக அப்படி நமக்கு பிரகாசமாக எரியுமா, அப்படி நன்றாக நமக்கு எல்லாம் பிரகாசிக்கும். ஞானனற் சுடர்கொளி. அதற்கு மேலே என்பில் எழுகி நெஞ்சு உருகி, என்பு என்னால் எலும்பு, அந்த எலும்பு கூட உருகும்படியாக அப்படி அந்த எம்பெருமானிடத்திலே நமக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட வேண்டும். என்பில் எழுகி நெஞ்சு உருகி, நெஞ்சு என்கிறது உருகாத பொருள்தான், ஆனாலும் கூட அந்த எம்பெருமானை நினைத்தவாறே அப்படியே நெஞ்சு காலாழும், நெஞ்சு அழியும், கண் சுழலும் என்று இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட வேண்டும். அதைத்தான் தெரிவிக்கிறார். என்பிலழ்கி நெஞ்சுருகி உள்கனிந்து எழுந்ததோர் அன்பு. அந்த எம்பெருமானிடத்திலே அப்படியே உள்கனிந்து எழுகின்ற அன்பு என்னால் நெஞ்சம் கனிந்து எழுகின்ற அன்பு, அதற்குத்தான் பக்தி என்று பெயர். அதுவும் சொல்ல போனால், இன்னும் சொல்ல போனால் அந்த பரபக்தி, அது முதிர்ந்து பரஞானம், அதுவும் முதிர்ந்து பரமபக்தி என்று சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட நிலையை நாம் அடைய வேண்டுமாம். அதைத்தான் இந்த இடத்துல என்பிலழ்கி நெஞ்சுருகி
உள்கனிந்து எழுந்ததோர் அன்பு, அந்த அன்பிலன்றி, அந்த அன்பிலன்றி என்றால் அந்த அன்பினால் அல்லது ஆழியானை, இந்த திருவாழி ஏந்தியவனான எம்பெருமானை யாவர் காண வல்லர், யாராலே காண முடியும்? ஆஹா, அந்த எம்பெருமானை காண வேணும் என்றால் அதற்கு இத்தனை காரியம் நாம் செய்ய வேண்டும் என்று இதெல்லாம் உபாசகர்களுக்கு சொன்ன விஷயமாக கூட இருக்கலாம். அதாவது உபாசகர்கள் என்பவர்கள் அவர்கள் இப்படித்தான் தவம் செய்து எம்பெருமானை காணுகிறார்கள். ஆனால் நமக்கு என்னன்னு கேட்டால், அந்த எம்பெருமானை நாம் வாயார பாடினால், மனதார நினைத்தால், அந்த எம்பெருமானை காதாலே கேட்டால், எம்பெருமானே நீயே எனக்கு உபாயம் என்று அவனிடத்திலே சரணாகதி பண்ணினால் நமக்கு அவன் அனுகிரகம் புரிகிறான் என்பது இருந்தாலும், இந்த பாசுரத்திலே 2 பாசுரங்களாலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், ஒன்றினின்று நற்றவம் செய்து என்று அவன் செய்ய வேண்டிய தவத்தை செய்தார். அது அந்த தவம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்கிறதை அடுத்த பாசுரத்திலே புன்புல வழி அடைத்து அரக்கி இலச்சினை செய்து நன்புல வழி திறந்து ஞானனச் சுடர் கொண்டு என்பில் எழுகி நெஞ்சு உருகி அப்படி உள்கனிந்தெழுந்ததோர் அன்பு, அப்படிப்பட்ட அன்பிலன்றி ஆழியானை யாவர் காண வல்லர். இப்படியெல்லாம் செய்தாலன்றி அந்த பகவானை யாராலே காண முடியும்? அப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன செய்கிறான் என்னால் தானே வந்து நமக்கு அருள் புரிகிறான் என்று அதையும் கீழ்ப்பாசுரங்களிலே தெரிவித்தார். ஆகையினாலே அப்படிப்பட்ட எம்பெருமானிடத்திலே நாம் ஈடுபாடு கொள்ள வேண்டும், அந்த எம்பெருமானையே பற்ற வேண்டும். அந்த எம்பெருமானை பற்றினால் அல்லது நமக்கு உயர்ந்த பேரான வீடு பேறு கிடைக்காது என்று இப்படிப்பட்ட உயர்ந்த அர்த்தங்களை எல்லாம் இந்த பாசுரங்களிலே தெரிவித்துக் கொண்டு வருகிறார். ஆகையினாலே இந்த தவம் என்கிறது எப்படிப்பட்டது என்று திருமழிசையாழ்வார் இப்படி காட்டினபடியினாலேதான் மணவாள மாமுனிகளும் மற்றையோருக்கு சொன்ன பெருமை போல இவருக்கு சொல்லாமல் இந்த துய்ய மதி பெற்ற மழிசைப்பிரான் என்று மிகவும் உயர்ந்த மதி என்னால் பிற தேவதைகளை எல்லாம் கழித்து நாராயணனே பரம்பொருள் என்று காட்டினவர் அல்லவா? ஆகினாலே தூய்மையான மதி பெற்ற மழிசைப்பிரான் பிறந்த நாள் என்று நற்றவர்கள் நல்ல தவத்தை உடையவர்கள் கொண்டாடும் நாள் என்று அந்த தவத்தையே அவரும் காட்டினார். திருமழிசையாழ்வாருடைய பாசுர அனுபவங்கள் இன்னும் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம்.